வணக்கம். இந்த தளம் பல கதை ஆசிரியர் எழுதும் வாசகர்கள் சம்பந்தப்பட்ட கதைகளை பாத்துருக்கு படிச்சிருக்கு. இது வித்தியாசம் அப்படின்னுலாம் சொல்ல வரல. லீலை மற்றும் சேட்டை எழுதிய ஆசிரியை அவள். அவளுக்காய் தோன்றிய கற்பனை கதை இது. இதில் காமம், காதலும், கோபமும் எல்லாம் நிறைந்து இருக்கும். படித்துவிட்டு முடிவு செய்யுங்கள். தொடரவா நிறுத்தவா என்று. நன்றி. கதை மாயா மற்றும் அவள் மாயங்கள் சுற்றி அமைவதால் மைய புள்ளி அவளே. இப்போது கதைக்கு வருவோம். மாயா வயது 34. உயரம் 5 அடி 4 அங்குலம். எடை 56 கிலோ. சீதா ராமம் திரைப்படத்தின் நூர்ஜகான் போல் அழகு கொண்டவள். திருமணம் 6 ஆண்டுக்கு முன்னரே முடிந்தது. திருப்தியான திருமண வாழ்க்கை தான். சென்னை போன்ற விரைவு நகரத்தில் பிறந்ததால் 28 திருமணம் பெரிய கேள்வி பொருள் அல்ல. குழந்தை LKG படிக்கிறான். தனி குடித்தனம் மற்றும் வீட்டை கவனித்து கொள்ளும் பொறுப்பான மனைவி மற்றும் தாய். காலையில் எழுந்ததும் கண்ணாடி பார்க்கும் பழக்கமும். அழகு சதானம் பூசாமல் தன் முகத்தை எழுந்ததும் பார்க்கும் அளவிற்கு அழகும் கொண்டவள் இவள். எழுந்ததும் கவினுக்கு மகன் பால் காய்ச்சி கொடுத்துவிட்டு பாக்கெட் பால், சர்க்கரை பாதி அளவில் காப்பி கலக்கி கணவனுக்கு கொடுத்துவிட்டு தானும் குடித்து முடித்து காலை உணவு, மதிய உணவு தயார் செய்து கொடுத்துவிட்டு பள்ளி பேருந்தில் கவினை அனுப்பிவிட்டு வார விடுமுறைக்கு வந்த கணவனையும் அனுப்பிவிட்டு திங்கள்கிழமை காலை அப்படி தான் நகரும் மாயாவிற்கு. இனி மாயாவின் மயக்கங்கள் மாயாவின் பார்வையிலிருந்து. மாயா அப்பப்ப வாரம் ஒரு முறை இவனுங்க 2 பேரையும் ஒன்னா கிளப்பி விடுறதுக்குள்ள உயிரே போயிடுது. அப்படி நினைச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட் கீழே இருந்து மேல வரப்போ படிக்கட்டில் கீழ்வீடு ரேஷ்மாவும் அவ புருஷனும் அவங்க லீலைகளை ஆரம்பிக்க அத பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சூடேற அதை அவங்களுக்கு தெரியாம காட்டிக்காம மேல ஏறி வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாள். சூட்டையும் தனிச்சிட்டு சுத்தமும் படுத்தலாம்னு குளிக்க போனாள். மாயா காலங்கதாத்தால சூடேத்துற மாதிரி 40 வயசுக்கு மேல ஆனாலும் இந்த ஜோடி அழும்பல் அடிக்கடி தாங்க முடியல. நினைச்சுக்கிட்டே அந்த நைட்டிய கழட்டி துண்டு இருக்குற அங்கர்ல போடுறப்போதா பார்த்தா துண்டை காணும். வீட்லதா யாரும் இல்லையே. வெளி கதவும் பூட்டி இருக்கிறதால தைரியமா பெட்ரூம்க்கு போய் துண்டை எடுக்கும்போதுதா நேத்து நைட் கால் சென்டர் வேலை பார்க்கும்போது கழட்டி வச்சது அங்க இருக்கு. அதையும் அழுக்கு துணி போடற கூடையில போடலாம்னு எடுத்துட்டு வந்தாள். வரும்போது காலையில மூஞ்ச பார்க்கும் கண்ணாடிய கடந்து போறப்போ தன்னோட அழகு அவ கண்ணுக்கு தெரிய. என்னதான் கவின் 1.5 வருஷம் பால் குடிச்சாலும் அவ அழக நினைச்சு பெருமிதத்துல நெஞ்ச நிமிர்த்து பாக்க. சரி முதல்ல குளிப்போம்னு பாத்ரூம் போயிட்டா. நைட் புருஷன் கூட போட்ட ஆட்டம். வெளில போன் ரிங் அடிக்க இவ்ளோ நேரம் வெளில இருந்தோம். ஒரு நாயும் கூப்பிடல. குளிக்க சமைக்க வந்தா தான் ஏதாவது தாலி அறுக்க கூப்பிடுவாங்கன்னு சலிச்சிக்கிட்டு சட்டுன்னு துவட்டிக்கிட்டு வந்து போன எடுத்தா. மாயா ஓட பிரிண்ட் மீனா. மீனா என்னடி உன் புருஷன் வீக் வந்தா எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாதே. மாயா நீ வேற ஏண்டி நேத்து நைட் மட்டும் ஜாலி இருந்தோம். மீனா அதா குதூகலமா இருந்தியேடி. அப்ரோ ஏண்டி சலிச்சிக்கிற. மாயா அவர் பண்றதுதான் உனக்கே தெரியுமேடி. மீனா அப்போ நல்லா இல்லன்னு சொல்ற. மாயா நான் எப்படி இல்லன்னு சொல்றது, அதுலாம் நல்லாவே. மீனா அப்புறம் ஏண்டி சீன் போடற. மாயா அதெல்லாம் விடு, உன் கதை என்ன, உனக்கு அங்க எப்படி போச்சு. மீனா உனக்கென்ன புருஷன் இருக்கான். மாயா மரியாதை. மீனா சரி இருக்கார். அந்த மனுஷன் இருக்கார். நீ மஜா இருக்க. நாங்க அப்படியா டோர்ஸ் ஆனாலும் ஆச்சு. கொஞ்சம் தனியாவே கேரட் வாழ வேண்டியதா இருக்கு. நகை கடை காய்கறி கடை காரங்களை விட நான் அதிகமா கேரட் யூஸ் பண்றேன் போலடி. மாயா ஹீ மீனா என்னடி இழிப்பு. நீயும் ஒரு நாள் கேரட் தேடுவடி அன்னைக்கு உன் வீட்ல இல்லாம. எனக்கு போன் பண்ணி புலம்புவடி அன்னைக்கு பாத்துக்குறேன்டி.
மாயா, என்னடி இட்டிலாம் சாபம் கொடுக்குற, நான் பாவம்டி. மீனா, இதெல்லாம் நீ சிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மாயா, இப்போ என்னடி நான் கேரட் இல்லாம உண்ட கேட்டா எடுத்து வர மாட்டியாடி. மீனா, என் விரல் தாய் இருக்கேடி சொல்ல. மாயா, வெக்கம் கேட்டவளே, நீ என் பிரிண்டி. மீனா, நீ வேணா என்ன பிரிண்ட் வச்சிக்கடி. நான் என் பிரிண்ட் உன்னையே வச்சிக்கிறேன்டி. மாயா, கலங்காதாத்தால நீ சும்மா எதையோ பேசாதடி, வேலை கிடக்கு. மீனா, இருடி, நான் உன்ன நேர்ல வந்து பேசிக்கிறேன்னு சொல்ல. மாயா, நீங்க ஒன்னு வந்து கிழிக்க வேணா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்க. இருடி, உன்ன மாதிரியே என் உயிரை எடுக்க ஏதோ கூப்பிடுது. யார்னு பார்த்துட்டு வர சொல்லிட்டு போய் கதவை திறந்தாள். மீனா ஹீ வீட்டுக்கு வெளியே வந்து சிரிக்க. மாயா, அடியே நீ எப்படி வந்த? மீனா, நான் பார்க்குது சும்மா வாக்கிங் போலாம்னு கிளம்பி ஸ்கூட்டி எடுத்துட்டு. நீயும் வாரியாடி, கேட்கலாம்னு கூப்பிட்டேண்டி. அப்படியே பேசி வேற எங்கேயோ டாபிக் போச்சுடி. மாயா, அதுக்கு எதுக்குடி இங்க வந்த? பார்க்குது போகணுமா இப்போ? மீனா, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், வாக்கிங்க விட வேர்க்க வைக்கிற வேலைக்கு தாண்டி நான் இப்போ வந்திருக்கேன். மாயாவுக்கு பாதி புரிஞ்சாலும் இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு யோசிச்சிட்டு இருந்தா. மீனா, என்னடி உள்ள வரவா வேணாமா? மாயா, வேணாம்டி, நீ ஏதோ முடிவில இருக்கன்னு நினைக்கிறேன்டி. மீனா, என்னடி நோ சொல்ல போறியா? மாயா, எதுக்கு டீ நோ சொல்ல போறானான்னு கேக்கற. மீனா, நீ நினைச்ச விஷயம் சரி தான் டீ. நான் காலையிலேயே உன்னால சொல்லிக்கிட்டே உள்ள வந்து தாழ்பால் போட. மாயாவுக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியும் கலந்த கவலை. மீனா, என்னடி முகம் லேசா வாடுது, வேணாமா கிளம்பவா? மாயா, டீ சும்மா விளையாட்டுக்குதானடி, விடுடி சொல்ல. விளையாட்டுனா எப்படின்னு காமிக்கிறான்னு மீனா நேற்றுங்கி வந்தாள். இதுவரைக்கும் இன்னொரு பொண்ணு மேல ஈர்ப்பு வராத மாயாவுக்கு மீனா பார்த்து வெக்கம் வர. மீனா மற்றும் மாயா பெட்ரூம் போலாமா அப்படின்னு ஒரே நொடியில 2 பேரும் கேட்க. 2 பேரும் வெக்கம் கலந்த சிரிப்பை சத்தமா சிரிக்க. அதே நொடியில கதவு தட்டும் சத்தம் கேட்க. ஒரு நொடியில ஆசை, காதல் எல்லாம் பயமா மாறி யாரோ அப்படின்னு திடுக்கிட கதவு இன்னும் வேகமா தட்டுறாங்க. தொடரும். யார் வந்தா அவங்களால என்ன பிரச்சனை வருது, அதுல என்ன வலி வருது, அதனால என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம்.